வாங்க 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 வாங்க. இவர்தான் பெத்த பெருமாள். பெருமாள் இவர்தான் நம்ம ஹீரோ. என் தங்கச்சி கல்யாணி வலையில உழ வச்சுட்டிய. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ பேசாத, மூச்சு விட்ட கொன்னுடுவேன். கம்பி எந்த வாயு பட்டியோ எந்த படிய தூடியோ என் தங்கச்சியும் வலையில விழ வச்சுட்டிய. அம்மாடிய கண்ணுக்குட்டிய, அந்த வித்தியை இந்த பெண்ண பெருமாளுக்கு கொஞ்சம் சொல்லிவிட. வெக்கத்து பாரு, வெக்கத்தை. இந்த புண்டகையில தான் பயக்கிருப்பா. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதா. இந்த கேள்வியை கேட்டதும் உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கே தூக்கம் வரல. மேல என்னன்னு கேளுங்கடா கழுதிங்களா. ஏய் சொன்னா தானடா தெரியும். பேங்குக்கு எத்தனையோ அழகு மன்மதங்கள்லாம் வர்றாங்க. அவன் ஏன் இடத்தும் பார்த்தது இல்லையே. நான் தான் அவளோட உடன் பிரவா, ஒரே அண்ணன். நான் தான் அவளுக்கு உயிர். கட்டி கட்டி நான் உனக்கு ஒரு உப கொடுப்பாடி. போதும் போதும் போதும், ரொம்ப அதிகம். விஷயத்துக்கு வாடா. விஷயத்துக்கு வர்றதுக்கு இனி என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். எடுக்கெடுப்புலயே கல்யாணம்னா எப்படி? அவதான் லெட்டர்ல பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு எழுதிருக்கால. பெருமாள் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசி பழகினா தானே ஏதாவது நடக்கும். அதுலதான் குழப்பமே இருக்கு. பொண்ணோட அப்பா மிலிட்டரி மேன், ரொம்ப மோசமானவரு. ஏதாவது கசமு சொன்னா துப்பாக்கி தான். அப்புறம் ரெண்டு பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு. ஏய் அப்ப என்னதாண்டா இதுக்கு வழி? அவகிட்ட கேட்டேன். 2-3 மாசத்துக்குள்ள எங்க அப்பாவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன், அது வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டால. அது வரைக்கும் குட்டி மனசுல இருக்கிறத அவகிட்டையும் அவ மனசுல இருக்கிறத குட்டிகிட்டையும் சொல்றதுக்கு தூதுவிட அண்ணம்மா நான் இருக்கேன். அது வரைக்கும் எல்லாம் இந்த பெருமாள் செயல் தான். அப்பா எல்லாம் நல்லபடியா இப்படியே நடக்கணும். ஏன்னா இந்த யமகண்ட ராகால எல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லையே. நீ வேறடா, நல்ல அருமையான முகூர்த்த நேரம். அந்த லெட்டர் குடுறா. ஏய் முத லெட்டர் கொடுக்குற, ரம்பாட்லுக்கு பணத்தை சேர்த்து கொடுறேன். எவ்வளவு கொடுக்கணும்? யோசிக்காம ஒரு 300 ரூபாய தட்சணையா தூக்கி. அவ்வளவுதான் இருக்கு, பரவாயில்ல. காதலாயனமும் கட்டியாயனம் குட்டியாயனம் புட்டியாயனமாம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்புறம் கண்டிஷன் எல்லாம் மறக்க கூடாது. தப்பி தவறி வழியில பார்த்தா பேசக்கூடாது. பேங்க் பக்கமே வரக்கூடாது. எல்லாம் இந்த பெருமாள் மூலியமா தான் நடக்கணும். தப்பி தவறி சந்திச்சீங்க அப்புறம் நீங்க எப்பவும் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாது. மிஸ்டர் பெருமாள், இந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் கிடைச்சாதான் நான் ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு கொடுத்துடலாம். ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எப்படி நடிப்ப? ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணி எங்க காரியத்தை கெடுத்துருவியோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். இல்லடா, எங்கடா கிளம்பிட்ட? புல் பாட்டில் நேத்துலான்னு பாத்தியா? எங்களுக்கும் பங்குண்டு. எல்லாத்தையும் செய்யறது நானு, உங்களுக்கு எதுக்கு? நீ ஒருத்த மட்டும் அனுபவிக்கிறதுக்கு நாங்க இந்த காரியத்தை பண்ணல. பெருமாள் மனோகர் வந்து பொன் முட்டையிற வாத்து மாதிரி ஒத்துமையா இருந்தா எல்லாரும் அனுபவிக்கலாம். அதுல ஒரு பாதியை விட்டு தொலைஞ்சு போங்கடா. மை டியர் மனோகர், ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் வாங்கி தர்றது வழக்கம். இந்த பிறந்த நாளைக்கு ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி தரலான்னு நினைக்கிறேன். நானே கடையில போய் வாங்கினா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அதனால நீங்க ஸ்காட்ச் வாங்கி என் அண்ணன் பெத்த பெருமாள் கிட்ட கொடுத்துடுங்க. அவர்கிட்ட நான் பணம் கொடுத்துட்றேன். நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன். பக்கத்துல வந்தீங்க, நான் வெட்கப்பட்டேன். நீங்க என் பக்கத்துல வந்தீங்க.
தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுப்ப. என்னங்க நீ சும்மா இரு. ஐயோ நான் அதெல்லாம் பேசுன ஒரே வெட்டா வெட்டிடுவேன். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ பெரிய பொறுக்கின்னு. நீதான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபால் தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டி டீச்சர் வேலைக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஏய், நீ இருக்க வேண்டிய இடம் ஸ்கூல் இல்ல, பிளாட்பார்ம். இனிமே என் கீதா இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வரமாட்டா. பாடி போலாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபல். சாரி சார். வந்து டே முத்து, சார் அவன் வந்திருக்கானாடா? யார் சார்? அதான்டா என் சக்கரை கட்டி மனோகர் குட்டி. இருக்கார் சார். டேய் என் செல்ல குட்டி வந்துடு, துமீல் வந்துடு. பைத்தியக்காரன்ல? ஆமா சார், அவன் பைத்தியக்காரன். அவன் இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த ஸ்கூல்ல டீச்சரா வச்சிருக்க பாரு. நான் பைத்தியக்காரன். வாழ்நாள் பூராவோ இந்த பரிசுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். ஒரு உதவி பண்ண முடியுமா உன்னால? சொல்லுங்க சார். இந்த ஸ்கூலுடைய ஓனர் அவர் மனைவியோட நாளைக்கு இங்க வரார். அவங்க மனைவி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வயலின் கத்து கொடுக்கணுமா சார்? விட மாட்டியே. வயலின் கத்து கொடுப்ப, அப்புறம் கட்டி பிடிக்கணும்னு ஆசை வரும். நீ கட்டி பிடிச்ச அப்புறம் என் வாழ்நாளே க்ளோஸ். அவங்க திரும்பி போற வரைக்கும் 15 நாளைக்கு இந்த ஸ்கூல் பக்கமே தலை காட்டக்கூடாது. சஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு ஒரு தற்காப்பு வேணாமா? உன் நன்மைக்காக சொல்றேன். காலாகாலத்துல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க. அப்பதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. புறப்படு. எப்ப போற? கடைசி வரைக்கும் நான் கூடவே இருக்க வேண்டியதா இருக்கும். போய் தொலை. இவ்வளவு இடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பாத்தியா பய கும்பல உரைச்சிட்டு போறத. ஹலோ மனோகுட்டி, இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? ஜாலி என்ன சார் ஜாலி? அவனுக்கு இங்க ஜோலியே போச்சு. என்ன ஆச்சு கண்ணு? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, ஆனா கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்குள்ள போக முடியாது. ஓ, இவ்வளவுதானா? ஆமா, எதுக்கு நீ என்ன வர சொன்ன? இத கொண்டு போய் கல்யாணி கிட்ட கொடுத்துருங்க. மாவனாருக்கு தானே? பர்த்டேக்கு தானே? அத பத்தி நீ கவலையே படாத. இது வரைக்கும் இந்த விஷயத்துல ஏதாவது குழப்பம் நடந்திருக்குதா? அதே மாதிரிதான் இதுவும். இது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும். ஆமா, எவ்வளவு பணம்? ஐயோ, பணம்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் வேணாம். தங்கச்சி சொல்லி இருக்குது, இதுக்கு நீ பணம் வாங்கித்தான் ஆகணும். நோ நோ நோ, நான் வாங்க மாட்டேன். தங்கச்சி திட்டுமா? நானும் வாங்க மாட்டேன்னு சொன்னேன்னு போய் சொல்லுங்க, அது திட்டாது. மனோகர், அவளுடைய அன்புக்காகவும் அவளுடைய வார்த்தைக்காகவும் தான் கட்டுப்பட்டு நான் இங்க நிக்கிறேன். மரியாதை பணத்தப்படி. சரி கொடுங்க. உன் மனசையும் நோகடிக்க கூடாது. சரி, அவகிட்ட நான் பணத்தை எடுத்து போய் கொடுத்துறேன். மனோகர், அடுத்த தடவை விஸ்கி பாட்டில் வாங்குறதா இருந்தா பணத்தை நிச்சயமா வாங்கிக்கிறேன். நோ, இதை விட பெரிய பாட்டிலா எனக்கு வாங்கி மாமனாருக்கு வாங்கி கொடுக்கணும். என்ன மனோகரே, எப்பவுமே மாமனார கைக்குள்ள போட்டுக்கிறது நல்லதுதான். ஆமா, என்ன சொல்ற நீ? அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3-4 காட்டன் சிகரெட் பாயிட்டு வாங்கி கொடுத்துட்டுனா அந்த கிழமை பாட்டுக்கு அங்க அகடான்னு வலிச்சுன்னு கிடக்கும். உனக்கு தொந்தரவு இருக்காது பாரு. பார்த்தா கண்ணு. மனோகர, அப்படியே 1/2 டஜன் பேண்ட், 1/2 டஜன் சட்டு, ஒரு டஜன் பிரெஞ்சு ஜட்டி வாங்கிடு. யாருக்கு? மாமனாருக்கு தான். நீ வாங்கி வைய, நான் வந்து வாங்கிக்கிறேன். அப்பாடா, அந்த 3 தண்டசோறு பசங்களும் இன்னைக்கு இல்ல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஸ்காட்ச் விஸ்கி நிம்மதியா சாப்பிடலாம். அனுபவிடா பெருமாள. ஃபைல கல்யாணி கிட்ட கொடு. குட் மார்னிங் மேடம். அதான் காலையிலேயே சொல்லிட்டியே. அது ரெகுலரா சொல்றது, இது ஸ்பெஷல். இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப அன்பா க்ளோஸா பழகுறியே, ஏதாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்க, மறைக்க முடியலையே.
இப்ப கொஞ்ச நாளா ஏதோ உங்க புண்ணியத்துல எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்குது, அனுபவிக்கிறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? அதுதான் நல்லது. எங்க புரிஞ்சிடுச்சோன்னு நினைச்சேன். என் இதயம் கவர்ந்த மனோகருக்கு நீங்க சிரிக்கும் போது உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆனா ஒரே ஒரு குறை, நீங்க மீசையோட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அமிதாப், தர்மேந்திரா, அமீர் கான், மிதுன் மாதிரி மீசை இல்லாம இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். நாளைக்கு உங்களை மீசை இல்லாம பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். விஷயம் எடுத்தாச்சு. இவன் நம்ம மனோகர் மாதிரி இல்லடா. டேய் என்னடா அதெல்லாம்? என்ன இப்ப பார்த்தா ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்கா? ஆமா ஆமா, இந்தி நடிகர் தலையில சட்டி கமுத்துற மாதிரி இருக்கு. அவ எடுக்க சொன்னதுனால தானே எடுத்தேன். அவ கண்டுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிருக்கலாம்ல. இந்த கோலத்துல பார்த்தா அவளுக்கும் சிரிப்பு வந்திருக்கும். எதுக்கு வீணா உன் மனசை வேதனைப்படுத்துவானு வெளில காமிச்சுக்காம இருந்திருக்கலாம். மனோகர், காதலிக்கிறது தப்பு இல்லடா. ஆனா அதுக்காக இந்த மாதிரி கோமாளி தடெல்லாம் பண்ணக்கூடாது. இத பத்தி அவகிட்ட கேட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். அட இருடா, நீ ஒண்ணு இவ்வளவு நாளா எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தா ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. வீணா விவகாரம் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. இதுக்கு பேர் ஸ்மூத்தா? அவளை பார்க்காத, பேசாத, நிக்காத, போகாத, மீசை எடு, வெய்யு, இந்த மாதிரி லவ் எங்கேயாவது பாத்திருக்கியா? போக அப்படியெல்லாம் லவ் பண்ணணுங்கிறது உன் தலையெழுத்துறா. விதி கிதின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்க முடியாது. அவகிட்டே பேசிக்கிறேன். டேய், என்ன நீ என் வேலைக்கே வேட்டு வச்சுட்டு போல் இருக்க? போவேன், பேசுவேன். நான் விட மாட்டேன். நீ என்னடா விடுறது? நான் அவகிட்ட பேசியே தீருவேன். டேய், நீ பேசுறா, உன்கிட்ட பேச மாட்டேடா. ஏன்? அவ என்ன ஊமையா? அவ ஊமை இல்ல, ஒண்ணும் இல்ல. அவளுக்கு உன்னை பிடிக்கல. நீ யாருன்னு அவளுக்கு தெரியாதுடா. இவ்வளவு நாளா பிடிக்குதுன்னு சொன்னதெல்லாம் இப்ப கூட அவளுக்கு உன்னை பிடிக்குது. ஆனா நீயா போய் பேசுனா உன்னை வெறுத்துருவா. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கிறதுனால தான் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப நீயா போய் பேசுறாக்கிறிய. இது வரைக்கும் உங்க காதலுக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவன் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன் மனசுல இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எனக்கு அவ குரலையாவது கேட்கணும். அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி? அத பத்தி உனக்கு எதுக்கு? குடிய சீக்கிரம் குரல நீ கேட்கலாம். இது எங்க அப்பா மேல சத்தியம். ஆனா அது வரைக்கும் நீ மீசை இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அவளையும் பார்க்க கூடாதுன்னா ஓகே தானே?